லிங்க் ஃபேட் ஓகே யூடியூப் சேனல். டிஆர் பிரவீன் விஜய் ராகவன் இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அக்குபஞ்சர், ஃப்ளவர் மெடிசின், வர்மா, இப்படி பல இயற்கை மருத்துவம் சார்ந்த வீடியோஸ், ப்ரோனாலஜி சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. வணக்கம் சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்கன்னா அதிகமா நீங்க யூடியூப்ல என்ன மாதிரியான வீடியோஸ் சர்ச் பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு ஹவு டு கெட் மோர் வியூஸ், ஹவு டு கெயின் மோர் வியூஸ், ஹவு டு இன்க்ரீஸ் மோர் வியூஸ், இந்த மாதிரி வியூஸை எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு சம்பந்தமா தான் நீங்க சர்ச் பண்ணுவீங்க. பட் யாருமே நம்ம சேனல்ல ஏன் வியூஸ் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு அதிகமா யாரும் அதை பத்தி பேசுறதும் கிடையாது. ஸோ உங்க சேனல்ல நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆரம்பத்துல நல்லா வியூஸ் போகுது, போக போக வியூஸ் போறதே கிடையாது, வியூஸும் கம்மியாயிருது, சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மியாயிருது. இது எதனால நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ உங்க சேனல்ல வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த நாள்ல ஏதாச்சும் ஒரு காரணத்தினால தான் அது நடக்கும். அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். நம்பர் 1, நீங்க உங்க சேனலுடைய நேமை அடிக்கடி சேஞ்ச் பண்ற நபரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க சேனல்ல வியூஸ் வந்துட்டு டவுன் ஆகுங்க. ஸோ யூடியூப் சேனல் நேம் வந்துட்டு மாற்றவே கூடாதா, ஒன்ஸ் வச்சா அதுலேயே தான் நம்ம வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க மாற்றலாம், அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. பட் அதை அடிக்கடி பண்றதை வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்க ஆரம்பத்துல ஒரு நேமை செலக்ட் பண்ணும்பொழுது பக்காவா என்ன நேம் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அந்த நேம்ல வேற யாராவது யூடியூப் சேனல் ரன் பண்றாங்களா, ஏதாவது ஃபேமஸான சேனலா இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் கம்மியான சின்ன சேனலா இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிற அந்த பேர்ல வேற யாராவது யூடியூப் சேனல் ரன் பண்றாங்களா அப்படிங்கறதான் வந்து நீங்க ரிசர்ச் பண்ணணும். யூடியூப்லயே போயிட்டு நீங்க ரிசர்ச் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ஒரு பேர் வைக்கிறீங்க. அந்த பேர்ல தான் நீங்க சேனல்ல கண்டினியூஸா ரன் பண்ணணும். இடையில ஏதாச்சும் ஒரு தேவை வருது, உங்களுக்கு மாத்தியே ஆகணுங்கிற கட்டாயம் வருதுன்னா ஒரு வாட்டி மாத்துங்க. பட் அதே நீங்க ரிப்பீட்டடா வச்சுக்கிட்டீங்க, ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா, இல்லை ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா, இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க உங்க சேனல் பேரை மாத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனல்ல வியூஸ் வந்து குறையும். வியூஸ் குறையுதுனாலே ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டு கம்மி ஆவாங்க அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், உங்களுடைய சேனல்ல நீங்க கன்சிஸ்டன்சியை விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க சேனல்ல வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வாரத்துக்கு ஒரு 5 வீடியோ போடுறீங்க அப்படின்னா வாரம் 5 வீடியோவை அந்தந்த டேட் அண்ட் டைமை ஃபாலோ பண்ணி நீங்க பக்காவா போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு மாசம் ஃபுல்லா ஒரு 100 வீடியோ அப்லோட் பண்ணிட்டு 2வது மாசம் 3வது மாசம் அப்படியே ஃபுல்லா கேப் விட்டீங்க அப்படின்னா அது வந்து கன்சிஸ்டன்சி கிடையாதுங்க. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்னா அதிகமா வீடியோஸ் போடுறது கிடையாது, தொடர்ச்சியா வீடியோஸ் போடணும். அதுதான் வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியம். நீங்க ஒரு மாசத்துக்கு 100 வீடியோ போடுறது வந்து கன்சிஸ்டன்சியா ஆகாது. அந்த 100 வீடியோஸை ஒரு மாசத்துக்கு 20 வீடியோன்னு ஒவ்வொரு மாசமும் நீங்க பிரிச்சு போடும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேனல்ல நல்ல ஒரு க்ரோத் உங்களால பார்க்க முடியும். வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே அதிகமாவாங்க. அண்ட் உங்க சேனலும் க்ரோ ஆகிட்டே தான் போகும், கண்டிப்பா கீழே போகாது. ஸோ இது வரைக்கும் நீங்க கன்சிஸ்டன்சியை விட்டுருந்தா கூட இப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து கன்சிஸ்டன்டா வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு அதிகமாவாங்க. ஸோ இந்த 2வது தவறையும் வந்துட்டு நீங்க சரி பண்ணிக்கோங்க. 3வது விஷயம், ஒரு சேனல்ல அதிகபட்சம் ஒரு கண்டென்ட் இல்லை 2 கண்டென்ட்டுக்கு மேல நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க குக்கிங் அண்ட் டெய்லரிங் இந்த 2 கண்டென்ட்டுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா இந்த 2 கண்டென்ட் வீடியோஸும் உங்க சேனல்ல அப்லோட் பண்றீங்க, அதோட வச்சுக்கணும். அதுக்கு மேல 3வது ஒரு கண்டென்ட்டை நீங்க திணிக்கும் பொழுது கண்டிப்பா வந்து உங்க சேனல் வந்து மல்டி கண்டென்ட் சேனலா மாறும். ஒரு மல்டி கண்டென்ட் சேனல் ரீச் ஆகுறது அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா ஒரே சேனல்ல நம்ம 4-5 கண்டென்ட் வீடியோஸ் போடும்பொழுது ஒவ்வொரு கண்டென்ட்டை பிடிச்ச வியூவர்ஸ் உள்ள வரும்பொழுது அவங்களுக்கு இன்னொரு கண்டென்ட் பிடிக்காம போறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நிறைய கண்டென்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணி நீங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தாலும் உங்களுக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும். அப்போ நீங்க 1 அல்லது 2 கண்டென்ட்டுக்கு மேல ஒரு சேனல் வந்துட்டு வீடியோஸ் போட்டதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நீச்சை வந்துட்டு நீங்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரே நீச்சை ஃபாலோ பண்ணி அந்த நீச்சிலே நீங்க வீடியோஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க சேனல்ல க்ரோத் வந்துட்டு உங்களால பார்க்க முடியும். ஸோ ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணுங்க. அப்படின்னா அதிகபட்சம் போனால் ஒரு 2 கண்டென்ட். ஸோ இதுக்கு மேல ஜம்ப் அவுட் ஆகாதீங்க வேற கண்டென்ட்ல. அந்த 2 கண்டென்ட்ல வியூஸ் போகலை அப்படின்னு நீங்க வேற கண்டென்ட்டுக்கு போறது கரெக்ட் தான். பட் நீங்க 3வது ஒரு கண்டென்ட்டுக்கு போகும்பொழுது அந்த முதல் 2 கண்டென்ட் வந்து ரீச் ஆகும்னா அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பிரைவேட்ல போட்டுருங்க. அப்படின்னா அப்பப்போ வந்துட்டு நீங்க அந்த வீடியோஸை டெலிட் பண்ணிடுங்க. ஆக மொத்தம் 1 அல்லது 2 கண்டென்ட்டுக்கு மேல உங்க சேனல் வீடியோஸ் போட்டதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா 4வது விஷயம், இந்த தப்பை வந்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வியூஸ்ல ஒரு டிக்ரீஸ் தெரியும். அதாவது பல்க் வீடியோஸை டெலீட் பண்ற பழக்கம். இந்த பழக்கம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. பட் இதனால தான் உங்க சேனல் கீழே போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு
உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எந்த ஒரு யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் ஒரு 100 வீடியோ போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு 1000 வீடியோ போட்டிருக்கீங்க, எவ்வளோ வீடியோஸ் வேணாலும் போட்டுக்கலாம். பட் பல்காக வீடியோஸை டெலீட் பண்ணக்கூடாது. டெலீட் பண்ணவே கூடாதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, ஒரு 10 நாளைக்கு ஒரு 5-6 வீடியோ நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 10-15 வீடியோ நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதோடு நீங்கள் வச்சுக்கணும். ஒரே நாள்லேயே உட்காந்து 20 வீடியோ, 30 வீடியோ, 50 வீடியோலாம் நீங்கள் டெலீட் பண்ணீங்கன்னா, அதாவது வீடியோஸை திரும்ப திரும்ப டெலீட் பண்ணுற வேலையை நீங்கள் உங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்துட்டு க்ரோ ஆகவே ஆகாது. அதுக்கு மாறாக கீழே தான் போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ பல்காக வீடியோஸை டெலீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ டெலீட் பண்ணுறீங்களா, நீங்கள் ஒரு 10 வீடியோ டெலீட் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ டெலீட் பண்ணுங்கள், 10 நாளைக்கு 10 வீடியோ டெலீட் பண்ணுங்கள், அல்லது 2 நாளைக்கு ஒருக்க ஒரு வீடியோ டெலீட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் ஒரு மாதத்தில் நீங்கள் எப்படி இந்த 10 வீடியோ டெலீட் பண்ணி முடிச்சிருவீங்க இல்லையா, அப்படிதான் வந்துட்டு நீங்கள் பண்ணணுமே தவிர அதுக்கு பதிலாக ஒரே நாளில் உட்காந்து 10 வீடியோ நீங்கள் டெலீட் பண்ணுறதை பண்ணக்கூடாது. ஸோ பல்க் வீடியோஸை டெலீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன இந்த 4 தவறுகளை நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் அதை பண்ணாதீங்க. இதில் எதெல்லாம் உங்களால் திருத்திக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் திருத்திட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனலுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக கிடைப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா இப்போவே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிற மச்சி. பாய் ஃப்ரம் மீ பாபா. டாடா பை பை. சி.